அறிவில்லையா சிவானி உனக்கு? தம்பி மாதிரி பார்க்க வேண்டியவன் கையால தாலி வாங்கிட்டு வந்து என் வீட்டுல உட்காந்துருக்க. உனக்கே இது கூசலையா? தப்பா தெரியலையா? அவன் அருவருப்புடன் முகத்தை சுழித்ததும் இவள் முகம் அவமானத்தில் சிவந்தது. ஷட்டபருதி, வார்த்தையை விடாத. இது ஒன்னும் ரியல் மேரேஜ் இல்ல, ஜஸ்ட் அக்ரிமெண்ட் தான். இசைவாணி குரலை உயர்த்தினாள். உன்னோட மோட்டிவ் என்ன இசைவாணி? அழுத்தி கேட்டவன், நமக்கு வயசாயிட்டே போகுது, கல்யாணமே ஆகாதுன்னு சின்ன பையனை வளைச்சு போட்டுட்டியா என கேட்டவன் கன்னத்தில் அவளது 5 விரல்களும் பதிந்தன. ஒற்றை விரலை நீட்டியவள் கண்கள் சிவந்திருக்க அணை கட்டி நீர் நின்றது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்றாள் இடறிய குரலை சரி செய்து. வேண்டாம் என தடுத்தும் கன்னத்தில் குபுகுபுவென நீர் இறங்கிற்று. சி, அழுது சீன் போடாத. நீ செஞ்ச தப்ப கேட்டதோ என்ன கை நீட்டி அடிக்கிற? என்ன பொண்ணுடி நீ? நான் உன்னை வேற மாதிரி நினைச்சேன். ஆனா நீ பிளான் பண்ணி தானே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. சீப் பிஹேவியர் என வலித்த கன்னத்தை தேய்த்தவன், நீயா வந்து அக்ரிமெண்ட் அது இதுன்னு கதை விடும் போதே நினைச்சிருக்கணும். சை, நான் ஒரு ஏமாளி. எவ்வளோ என்னவோ சொல்றான்னு என் வாழ்க்கைய பாழாக்கிட்டேன் பாரு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா எனக்கு தானே அசிங்கம். அக்கா மாதிரி பார்க்க வேண்டியவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான்னு என்ன தானடி அசிங்கமா பேசுவாங்க. உனக்கு ஒன்னும் இல்ல என்றவன் பார்வையில் வெறுப்பு மண்டி கிடந்தது. அவள் அருகே சென்றவன், விசா வந்த கையோட உனக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பை உடனே கட் பண்ணிடுவேன். ஏதாவது அழுது டிராமா போட்டு என் கூடவே இருக்கலான்னு நினைக்காத. எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றான் அவளை உறுத்து பார்த்து. கண்களில் வடிந்த நீரை சுண்டிவிட்டு அவனை சில நொடிகள் உற்று பார்த்தவள், என்ன பண்ணுவ என எல்லலாக கேட்டாள். அவள் கழுத்திலிருந்த தாலியை வெளியே இழுத்தவன், தரன்னு உன்னை இழுத்துட்டு போய் உங்க அம்மா கண்ணு முன்னாடியே இந்த தாலி அத்து எறிஞ்சிருவேன் என்றான் குரூரமாக. அவன் கூற்றில் இவள் தேகம் அதிர மீண்டும் கண்ணில் நீர் துளிர்த்தது. அவனிடமிருந்து விலகியவள், இன்னும் 3 மாசத்துல உனக்கு விசா வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத. என் அம்மாவுக்காக தான் நான் எல்லாம் பண்ணேன். நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. உன்கிட்ட என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இப்ப கூட நீ பேசின பேச்சுக்கு தாலியை கழட்டி உன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு, நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய மன்மதெல்லாம் இல்ல, உன்னை பிளான் போட்டு கல்யாணம் பண்ணன்னு என்னால கத்த முடியும். ஆனா நான் ஒன்னும் உன்ன மாதிரி செல்ஃபிஷ் கிடையாது. என் அம்மா மாதிரி தானே உன் ஃபேமிலியும். அவங்களுக்காக தான் நான் அமைதியா போறேன் என அழுத்தம் திருத்தமாக கூறியவள் தன் கோப்பிலிருந்த விவாகரத்து பத்திரத்தை உருவினாள். அதில் கையெழுத்திட்டு அவன் முன்னே தூக்கி போட்டாள். ஹாய் மக்களே, யாரெல்லாம் அக்ரிமெண்ட் மேரேஜ் ஸ்டோரி கேட்க ரெடியா இருக்கீங்க? டீச்சரே சும்மா அதிருதுல. இப்படி எதிரும் புதிருமா சண்டை போட்டுட்டு இருக்க 2 பேரும் எப்படிதான் வாழ்க்கையில சேர போறாங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வர செவ்வாய் மாலை 7 மணிக்கு ஆர்ஷி கவிதா பிரசன்னா குரல்ல, அதாங்க என் குரல்ல இசைவா இருக்கின்ற நேரங்கள் கதைய முழு நாவலா கேட்டு மகிழுங்கள்.